வணக்கம் நண்பர்களே. எங்கள் வெள்ளை குதிரை படத்தை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்க. நான் ஹரீஸ்வரி, அபிராம் போஸ், சரண்ராஜ், ராம்தேவ் கேமராமேனு, அண்ணன் விஜயகுமார், எங்கள் இசையமைப்பாளர் தம்பி பரத் ஆசிகவன், மெலடி டார்கஸ் ப்ரெசென்ட்டாக பண்ணாங்க. இவங்க தான் நாங்களாம் சேர்ந்து இந்த படத்தை நல்லா உருவாக்கியிருக்கோம். நீங்களும் பார்த்தீங்க. உங்களுடைய ஒரு நல் வாழ்த்துக்களும் எங்களை மாதிரி ஒரு புதுசாக ஒரு முயற்சியில் எங்களுடைய சிந்தனும் செயலும் இன்னும் நிறைய வெளிப்பட ஆசீர்வாதம் மாதிரி நல்ல எழுத்துக்கள் போட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களுடைய வேண்டுகோளாக உங்களுடைய கடமை. கொஞ்சம் அதை செய்யுங்க நண்பர்களே. நன்றி. நீங்கள் ஒவ்வொருத்தராக யார் என்னங்கிறது எவ்வளோ கேள்வி என்ன வேணாலும் கேட்கலாம். நாங்கள் அதை பதில் கொடுக்க கண்டிப்பாக காத்திருக்கோம். நன்றி. ஓகே. ஹலோ செக். ஓகே. பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் பிரசிடெண்ட்டாக ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ரொம்ப வருஷமாக நான் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஆகுது. இண்டஸ்ட்ரியில் நான் இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படமாகவும் கதையாகவும் அமைஞ்சது. அது வாழ்வியலாகவும் சரி, ஷூட்டிங் அப்பவும் சரி, அங்கே போய் இருந்தது, இந்த கதை சொல்ல வருகிற விஷயம், அங்கே இருக்கிற உண்மையாகவே அங்கே இருந்த மக்கள், நாங்கள் அவங்கள சந்தித்தது, நாங்கள் போன பிறகு அவங்க ரோடு எவ்வளோ வேணும், எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அது இல்லாதனால என்னென்ன ஆகுது அப்படின்னு அவங்க சொன்ன கதைகள். அதுக்கப்புறம் இப்போ உண்மையாகவே அந்த ஊருக்கு ரோடு வந்திருக்கு அப்படின்னு படம் ரிலீஸ் ஆன பிறகு எங்களுக்கு அது தெரியும் பொழுது ரொம்ப ஆனந்தமாக, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த தருணம். இந்த படத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுதல். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பரத் ஆசிவகன். இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இங்கே 5.1 பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது, நாங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணது எல்லாமே. அப்புறம் நான் ஹரிஷ் சார்து நிறைய படம் பார்க்கும்போது, அதாவது எந்திரன் 2.0 எல்லாத்துலேயும் ஒரு சீன் வந்திருப்பார். ஆனால் அவருக்கு சரியான ரெக்கக்னிஷன் கிடைக்காம இருந்தது. ஆனால் இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு இப்போ ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு ரூமில் உட்காந்து ஒர்க் பண்ணது, அவரோட நடிப்பு எல்லாமே எல்லா ஆர்டிஸ்ட்டும் சரி, விஜயகுமார் சார், மெலடி எல்லாருமே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு ஒர்க் பண்ணும்போது. நான் ரொம்ப ஓவர்டூவும் பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன் மியூசிக்கில். ஸோ அந்த ஒரு இடம் கூட ஒரு லேக் இல்லை, அவ்வளோ ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது. அப்புறம் சரண் ஆக்சுவலி இன்றைக்கி தான் அந்த ஸ்க்ரீன் ப்ளே அந்த எல்லாமே எனக்கு ரொம்ப அந்த 5.1 பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த மலையிலேயே ஸ்டே பண்ணி 40 நாள் எவ்வளோ பேரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். மியூசிக் ரொம்ப ஏதாச்சும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் எதாவது இருந்ததுன்னா மன்னிச்சுக்கங்க. அடுத்த படத்தில் எனக்கு அதை கொஞ்சம் திருத்திக்குவேன்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம் நண்பர்களே. நான் ஹரீஸ்வரி. இதில் முக்கியமான கதையினுடைய நாயகனாக பண்ணியிருக்கேன். அந்த நிஜம் சினிமாவினுடைய தயாரிப்பும் என் பொறுப்பில் சரண் தம்பி ஏற்றி விட்டாங்க. அதையும் வேற ஒரு பார்வையிலேருந்து செஞ்சுருக்கேன். நான் கூத்துப்பட்டையில் பயணத்தில் இருந்தேன். நடிகனாக வரணுங்கிற ஒரு முழு முயற்சியில் கூத்துப்பட்டையில் கடுமையான பயிற்சியில் இருந்துட்டு இருக்கும்போது தம்பி அங்கே ஒரு குறும்படம் பண்ணலான்னு சொல்லி என்னை சந்தித்தாங்க. பண்ணிவிட்டு நடிகர்கள் தேர்வு பண்ணாங்க. தேர்வு பண்ணினதில் அந்தனுடைய பழங்காடுங்கிற ஒரு குறும்படம், அதில் எனக்கு அந்த கதாபாத்திரம் சரியாக இருக்குன்னு என்னை தேர்ந்தெடுத்து போனாங்க. அது பாருங்கள், போகும்போது ஒரு முயற்சியில் கார் பெரிய விபத்து. இங்கேருந்து திருச்சியிலேருந்து மதுரை போகும்போது நாங்கள் போயிட்டு இருந்த காரு எப்படி விபத்துன்னு சுருக்கமாக சொல்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மதுரையிலேருந்து திருச்சி நோக்கி பிறண்டு நின்றுதுன்னா எத்தனை முறை அது விபத்தாயிருக்கு என்னன்னு பாருங்கள். ஏன்னா அந்த ஓட்டுநர் முதல் நாள் காலையிலேருந்து மறுநாள் இரவு மறுநாள் வெடி வரலாம் ஓட்டுனதுனால நான் சொன்னேன், நான் ஓட்டுறேன்னு வேண்டான்னு சொல்லி அவரே ஓட்டி விபத்தாச்சு. இருந்தும் கூட அதில் ஒரு 4 பேர் பயந்துட்டு வரல. மறுபடியும் தம்பி வெளியில் இடத்துல இருந்தாங்க, படப்பிடிப்பினுடைய இடத்துல இருந்தாங்க, படப்பிடிப்புக்காக வேலையில். தம்பியினுடைய அம்மாலாம் எங்களை எடுத்துகிட்டு போயிட்டு மருத்துவமனையிலேருந்து எல்லாம் சிகிச்சை பண்ணி கொண்டாந்து விட்டாங்க. தம்பி அப்போ தான் சேர்ந்தாங்க. எப்படின்னா இதுக்கு மேலே பண்ண முடியாது, என்ன எதுங்கண்ணா, இல்லை தம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி தம்பியும்
ஒரு உறுதுணையாக இருந்து தம்பியை எங்களை கூட்டி போயிட்டு அந்த ஒரு 4 நாள் படம் பண்ணாங்க. ஆனால் அந்த 4 நாள் ஷூட்டிங்கில் 3 நாள் வந்து அங்கே கூட இருந்த அந்த ஒளிப்பதிவாளர்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்காதனால கொஞ்சம் தாமதமாச்சு. ஆனால் தம்பி அந்த ஒரு நாள் இருந்து எடுத்து அந்த 3 நாளுடைய பாக்கி வேலையும் செஞ்சு முடித்த அந்த ஒரு உறுதித்தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நல்லா போச்சுங்க. அந்த படம் நல்லா வந்து 45 நிமிஷம் நல்லா வந்திருந்தது. நிறைய இடத்துல ஒரு நல் மதிப்பை பெற்றது. அந்த இதில் தான் நான் வந்து பயணிச்சுட்டு கூத்துப்பட்டையில் பயணிக்கும்போது ஒரு நண்பர்லாம் சொன்னாங்க, இப்படி எவ்வளோ நாள் பயணிச்சுட்டு இருப்பேன், நிறையா இவ்வளவு பயிற்சி பத்தாது அவங்களுக்கு, இன்னும் ஒரு அந்த கூத்துப்பட்டையில் லயிச்சு போய் அங்கேயே ஒவ்வொருத்தருக்கு இப்போ ஒரு மேக்கப் மேனா அவருக்கு நல்லா சிறப்பாக மேக்கப் போட்டது அவருக்கு திருப்தி, உடை அலங்காரம்னா அவருடைய வேலையை ஒருத்தர் யார் விரும்பி செய்கிறாங்களோ லைத்துருவாங்களோ அந்த மாதிரி நீ வாழ்க்கை போகிறோம் அவ்வளோ நாள் ஒரு வாழ்நாளில் 30 வருஷம் தலைமுறை அரை தலைமுறைக்கிட்ட நீ எங்கேயே பண்ணிருக்க வெளியில் வான்னு சொல்லும்போது யார் எப்படி பண்ணலாம், என்ன வெளியில் வந்து இப்போ நாங்கள் பணம்லாம் உதவி பண்ணுறோம் பண்ணலாங்கும்போது எனக்கு தோணுது தம்பியை அழைச்சோம். தம்பி இப்படி பண்ணலான்னு இருக்கோம், லைன் இருக்கா என்னங்க மாதிரி கேட்டோம். ஒரு 2-3 ஒன்லைன் சொன்னாங்க, ஒரு 4-5 சொல்லியிருப்பாங்க. சரி அது அப்படியே இருக்கட்டும், நான் தான் அந்த கதையினுடைய முக்கிய கதாபாத்திரம், இதில் எந்த லைன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், இடம் வந்து அங்கே நமக்கு தெரிஞ்ச இடம், நம்ம இதுதான் இவ்வளோ தான் தொகை பண்ண முடியும், இதில் பண்ணலாமான்னு கேட்டு ஒரு 4 முறை அங்கே போனாங்க தம்பி அந்த இடத்துக்கு. இப்போ நீங்கள் படம் பார்த்தீங்களா அதனுடைய இடத்துக்கு அங்கே போயிட்டு 2 முறை போயிட்டு வந்துட்டு ஒரு முறை அங்கேயே தங்கியே இருந்து அந்த கதையினுடைய முழு போக்கும் எழுதி கொண்டாந்துட்டு மற்றவங்களாம் தேர்வு பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா டெல்லி நடிகர்கள் இருக்காங்க. இவங்க இன்னும் 4 பேர் அண்ணன் வேற தேட்டர் ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி 6 பேர், கூத்துப்பட்டிலேருந்து 4 பேர். மொத்த எனக்கு நான் பயணித்ததில் முக்கியமான தேட்டர் நடிகர்களில் பாண்டிச்சேரி தேட்டர் அண்ணன் இந்த மாதிரி இருக்கிற நடிகர்கள் தான் வர வச்சு நான் பண்ணணும், ஆடிஷன் பண்ண எல்லாம் பண்ணணும். ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் 2 நடிகர் 3 நடிகர், அதில் யார் கொஞ்சம் முக்கியமாக நல்லா பண்ணாங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து இதுக்கு பயணித்தோம். எனக்கே தம்பி அந்த பயிற்சி பண்ண சொன்னாங்க, அந்த கதாபாத்திரத்துக்கு எப்படி பண்ண வேணும்னா அதை கொஞ்சம் மேம்பட்டு நான் இன்னும் நிறைய வேலைகள் வேணும், நடிகர்கள் அப்படி தானே தேவைகள் 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 இன்னும் பண்ணு வெறியில் இருப்பாங்க, தேடல் அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த நம்ம தேட்டர் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தாகம் தீராது, பசி அடங்காது, இன்னும் 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 இதை சிறப்பாக பண்ணி முடித்து இயக்குனர் வந்து சரின்னு சொன்னால் கூட நான் வேறு மாதிரி பண்ணட்டுமா அப்படின்னு அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணி எனக்கும் இன்னும் மேம்படலாம்னு சொல்லிட்டு தான் எனக்கு இந்த வெள்ளக்குதிரையினுடைய படத்தினுடைய கதாபாத்திரத்தை கொஞ்சம் மேம்படுத்துறதுக்காக அந்த ஒரு மாறுதலாக வாய் கொஞ்சம் பேச முடியாத மாதிரி அந்த வச்சு பண்ணணும். எனக்கும் ஒரு 3-4 வகையான கதாபாத்திரத்தை எடுத்து பண்ணிவிட்டு எது அவங்களுக்கு அந்த கதைக்கு போக்குக்கு நல்லாயிருக்கும் பண்ணாங்க. இதில் என்னென்னா நடிகன்னா அவங்க பண்ணுறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேர் முன்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, பெரிய பெரிய ஜாம்பன்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் வந்து அந்த கிளைமாஸ் காட்சியில் கடைசி 10 நாள் அதுவும் அந்த 6 மணி நேரம் நான் அப்படியே உள்ளே அந்த கதாபாத்திரத்தை மாறிட்டுமாங்க. நான் அதை ஒத்துக்க மாட்டேன், கதாபாத்திரமாக மாறுறதுங்கிறது முடியாது. ஏன்னா ஷாட்டு நான் யார், ஹரீஸ்வரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஷாட்டுக்கான கதிராக பண்ண முடியும். எந்த கதாபாத்திரம் பண்ண அது பண்ண தான் முடியும். ஹரீஸ்வரியா நான் இல்லைன்னா அங்கே பண்ண முடியாது. நானே போய் முட்டிக்குவேன், நானே போய் பண்ணி அந்த கதாபாத்திரம் மாறுது. அது என்னுடைய பார்வையில் நான் ஒரு நடிகனாக உருவாக்க அந்த பயணித்ததில் அது தவறுன்னு தோணுது. அந்த இடத்துல நான் ஹரீஸ்வரியா 50% இருந்தால் மட்டும்தான் 50% அந்த கதாபாத்திரத்துக்காக நான் முயற்சி பண்ணி சிந்தனை பண்ணி உருவாக்கினா மட்டும்தான் முடியும். நான் அந்த கதாபாத்திரமாக 3 மணி நேரம் மாறின அப்படிங்கிறதுல ஒரு ஷாட் முடிஞ்சு அடுத்த ஷாட்டுக்கு நான் இதாக அடுத்த ஷாட் என்னங்கிறது எனக்கு தெரியும். மொத்தம் ஒரு 2.5 மணி நேரம் ஒரே ஷாட்டாக போகுது. தேட்டர் மாதிரி நாடகத்தில் மேலே பண்ணுற மாதிரி இல்லையே, ஒவ்வொரு ஷாட்டும் போயிட்டு தான் இருக்கு. அப்போ நானாக இருந்தால் தான் பண்ண முடியும் அந்த கதாபாத்திரத்தை. ஆனால் அந்த கதாபாத்திரத்தை என்னென்னு புரிஞ்சுட்டு பண்ணுறதுங்கிறது புரிஞ்சு அந்தளவுக்கு நேர்த்தியாக பண்ணுங்க. பண்ணி முடிச்ச பின்னாடி தம்பி வந்து நாங்கள் இது தேட்டருக்குன்னு தான் பண்ணோம். முதல் பிரதி வந்தது தேட்டருக்குன்னு பண்ணி முடித்தோம். நான் பார்த்தேன் ஒரு முறைக்கு 2 முறை பார்க்கும்போது வேற ஒரு நேர்த்தியாக இருக்க ஒரு சர்வதேச தரத்துக்கு நம்ம உள்நாட்டினுடைய படத்தை சிறப்பாக நம்ம மொழி கலாச்சாரத்துக்கு எடுத்தோன்னா அது வெளிநாட்டினுடைய சிறந்த படமாக இருக்குல்ல. அப்போ நம்ம ஈரானி படம் பார்க்குறோம், ஐரோப்பியன் பார்க்குறோம், வெளிநாட்டு படம் பார்க்குறோம். எத்தனை விருதுகள் படம் பார்த்தா கூட நமக்கு நடிகர்களோ கதையோ மற்ற இதில் தெரியலனா கூட கதையினுடைய அமைப்பு போகிறது மற்ற எல்லாம் சரியாக இருந்தால் நல்லா இருக்கு. அப்போ இது தரமாக இருக்கணும் தான் நான் முயற்சி பண்ணி விருதுகளுக்கு அனுப்பணும். ஒரு 4 விருதுக்கு அனுப்பணும். அதில் ஒரு சின்ன இது என்னென்னா, நான் விருதுக்கு அனுப்புகிற நண்பர்லாம் உதவி பண்ணாங்க. அவன்கிட்ட சொன்னது, இங்கே இருக்கிற படத்தெல்லாம் விருதுக்குன்னு அனுப்பும்போது பாட்டு, சண்டை,
ஒரு கவர்ச்சியான சீனு, காமெடி சீன் இதெல்லாம் எடுத்துட்டு கதையை மட்டும் அனுப்புவாங்க. 2.5 மணி நேரம் பண்ணால் ஒரு 1.5 மணி நேரம் படத்தை மட்டும் அனுப்புவாங்க. நான் சொன்னது தம்பி முதல் பிரதி ரெடி பண்ணி கொடுத்தாங்க, அதனால் இதில் எங்கேயும் வெட்டக்கூடாது, நீங்கள் எதுவும் படத்தை பாருங்கள், அதுக்கு தகுதியாக இருந்தால் மட்டும் அனுப்புங்க சொல்லி அவங்ககிட்ட சொன்னேன். பார்த்தாங்க, இல்லை அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு. ஒரு ஃப்ரேம், ஒரு சதுர பிக்சர் அது கூட ரிமூவ் பண்ணலாம். மொத்தம் முதல் பிரதி ரெடி பண்ணி கொடுத்தாங்க, அதையே அப்படியே விருதுக்கு அனுப்பணும். முதல் 4 அனுப்பணும், 3ல் ஜெயிச்சது, 1 மட்டும் நாமினேட் ஆச்சு. அதனால் மேற்கொண்டு அனுப்பணும். அதெல்லாம் கொஞ்சம் தாமதம் எங்களுக்கு, இல்லைன்னா இது ஒரு 1.5 வருடத்துக்கு முன்னாடியே வந்திருக்க வேண்டியது. விருதுக்கு அனுப்புறதுல தாமதம். 88% விருது வந்துருக்கு. 62 நாமினேட், 54 விருதுகள். அதில் சிறந்த நடிகருக்கான விருது எனக்கு ஒரு 26, சிறந்த படத்துக்கு அபிக்கு, தம்பிக்கு எல்லாத்துக்கும் ஒரு 20, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு 8, அந்த மாதிரி சிறப்பான விருது வந்திருக்கு. அந்த விருதுலாம் கூட அங்கே இருக்குது. அந்த மாதிரி சிறப்பாக வந்திருக்கு. நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம். ஒரு முயற்சி, எங்களுடைய முயற்சி. எங்களுடைய முயற்சி செயலாக்கம் செஞ்சு இன்னும் உங்களை மாதிரி இருக்கிற நபர்களுக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டியது என் நண்பர்களான மதிப்புக்குரிய நீங்கள் தான். அதை கொஞ்சம் சரியான வார்த்தைகள் போட்டு நீங்கள் படம் பார்த்ததுனால நான் மேற்கொண்டு அதிகமான பெருமைப்படுத்தி அந்த மாதிரி சொல்ல, கொஞ்சம் கடுமையான உழைச்சிருக்கோம். நான் நடந்து போயதை எங்ககிட்ட அப்பயும் 4-5 கழுதைகள், 12 கழுதை வந்தது, 2 முழுகாமல் இருந்தது. அவன் முழுகாமல் இருக்கிற கழுதையை கூட அவன் பயன்படுத்துறேன்னு சொன்னான். நாங்கள் வேண்டாம், அதை ஒதுக்கி வச்சிருங்க அப்படின்னு அந்த கழுதை பயன்படுத்தணும். 15 பேர் ஊர் ஆளுங்களாம் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களாம் இது எல்லாமே நிறைய டோலி கட்டி தூக்கிட்டு போனோம். அங்கேயே தான் தங்கியிருந்தோம். 48 நாள் இருந்தோம். அங்கேயே வீட்டில் தங்கியிருந்து டென்ட்லாம் போட்டு அங்கேயே தங்கியிருந்தோம். தேவையான உணவுப் பொருள்லாம் தினம் ஆட்கள் காலையிலும் சாயந்தரம் வருவாங்க. நாங்கள் போனதெல்லாம் ஒரே ஒரு இடத்துல தான் செல் எடுக்கும், டவரு. அங்கே மட்டும் எல்லாம் போய் பேசிட்டு வருவோம். இந்த மாதிரி ஒரு கலையில் பயணிக்கணும் எல்லாம் ஆர்வம் கொண்ட நபர்கள் தான் சேர்ந்து இந்த படத்தை உருவாக்கியிருக்கோம். இதை கொஞ்சம், ஏன்னா வாரம் பார்த்தீங்கன்னா 8 படம் 10 படம் இந்த மாதிரிலாம் வருது. இந்த வாரம் எவ்வளோ படம் வருதுன்னு எனக்குன்னு கணக்கு தெரியாமல் இருக்குது. அதில் இந்த படம் பரவாயில்லப்பா, நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இதில் அந்த தயாரிப்பாளராக இருக்கார் பார்த்தீங்களா, அவரு இந்த நடிகராக வரத்துக்கு ஒரு உதவிக்கு தான் அதில் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு குறிப்பிட்ட கொஞ்சோண்டு தொகை இருந்தால் தான் அடுத்த அந்த நடிகருக்கு அந்த தயாரிப்பாளர் கொஞ்சம் உதவி பண்ணி அடுத்த படத்துக்கு ஏதோ திட்டம் போடுவாங்க. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி. நான் சொல்லாத கருத்துக்கள் உங்களுக்கு தோணி இருந்தது படத்தை பார்த்துட்டு இல்லைன்னா, இது அவங்களாம் பேசின பிறகு நீங்கள் எங்களை கேட்கலாம், கேள்வி கணைகளை எங்கள் மேலே தொடுக்கலாம். நாங்கள் தடுத்துட்டு வாங்கிட்டு உங்கள்கிட்ட அனுப்புவோம் பதிலை. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபிராமி போஸ். நீங்கள் எல்லாரும் இங்கே வந்தீங்க, எங்கள் படத்தை பார்த்தீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் தமிழ் படம் வெள்ளைக்குதிரை. ஸோ ஃபர்ஸ்ட்லி எங்கள் ப்ரொடியூசர் ஹரிஷோரி சாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். எங்கள் டைரக்டர் சரண்ராஜ் செந்தில்குமார், தேங்க்யூ சார். நீங்களாம் படத்தை பார்த்தீங்க, ப்ளீஸ் உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை விட பெட்டராக பண்ணிகிட்டே இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எங்கள் வெள்ளைக்குதிரை படத்தை வாழ்த்த வந்த அனைத்து நல் உள்ளத்துக்கும் நன்றி. ரொம்ப என்னென்னா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு தோணுது. இந்த கிராமத்தில் வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் ஒரு பேஷண்ட் இருப்பாங்க. அவங்கள கொண்டு போகும்போது பயங்கர பதட்டமாக அப்படி இப்படின்னு கொண்டு போயிட்டு ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு வெளில வந்து ஜாலியாக டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த டாக்டரை பார்த்துப்பார். அந்த மாதிரி நாங்கள் உங்கள்கிட்ட சேர்த்துட்டோம். உங்களை எல்லாருக்கும் பிடிக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் டாக்டர் மாதிரி இந்த வெள்ளைக்குதிரையை உயிர் கொடுத்து காப்பாற்றுங்க. நன்றி. ஹாய், நான் ராம்தேவ், இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். முதல்ல வந்திருக்கிற எல்லோருக்கும் வணக்கம். சரண் இந்த கதையை சொல்லி இந்த இடத்துக்கு போய் ஒரு 40 நாள் அங்கே தங்கியிருந்தோம். அது ஒரு ட்ரைப்ஸ் வில்லேஜ் தான். நம்மளோட அந்த நெசசிட்டி எதுவுமே அங்கே கிடைக்காது. பட் ரொம்ப நல்ல ஒரு அமைதியான ஒரு 40 நாட்கள் அங்கே தங்கியிருந்தோம். ஒரு இயல்பான ஒரு கதையை எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஒவ்வொரு ஃப்ரேமாக கலெக்ட் பண்ணோம். இப்போ அது மொத்தமாக படமாக பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. பட் உங்களுக்கும் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கு, தோழர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பேர் உதிரி விஜயகுமார். இந்த படத்தில் வில்லனாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்னை நம்பின சரணுக்கு வந்து முழுசாக என்னை நம்பின சரணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு இயக்குனர் ஒரு நடிகர் மேலே வச்சுருக்க நம்பிக்கை தான் நீங்கள் இப்போ படத்தில் பார்த்தது. என்னென்னா, சொந்த ஊர் தஞ்சாவூர்லேருந்து ஒரு சின்ன ஒரு ஊர் பிள்ளையார்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு,
அங்கேருந்து வந்து இப்போது வெள்ளித்திரையில் ஒரு நடிகனா வில்லனா பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. அதை முழு படமும் பார்க்குறப்போ கதைக்கு மிக பொருத்தமான தேர்வாக என்னை தேர்ந்தெடுத்து பண்ணதை நான் அங்கே உட்காந்து பார்க்கும்போது ஒரு ஃபிலிம் மேக்கராக ஃபிலிம் லவ்வராக இருந்து பார்க்கும்போது வந்து ஒரு படம் ஒரு காட்சி வந்து நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணணும்ல, அதை வந்து நான் இந்த படத்தில் பார்த்தேன் ஒவ்வொரு சீன்லேயும். ஏன்னா அந்த மலையில் தான் நாங்கள் இந்த படப்பிடிப்புக்காண்டி அங்கேயே தங்கியிருந்தோம். இப்போ பார்க்குறப்போ வெளியிலேருந்து பார்க்குறப்போ வந்து அந்த எல்லா நினைவுகளும் நான் அந்த மலையில் உட்காந்து நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ராம்தேவ் ஆனால் அப்போ பார்க்குறப்போ வந்து சினிமாட்டோகிராஃபிக்கில் இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் விஷுவலாக இப்போ பார்க்கும்போது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் ட்ரீட்டாக எனக்கு இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்த்துட்டீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கொண்டது உங்கள் எல்லாருடைய கைகள்லேயும் தான் இருக்குது, மனசுலேயும் இருக்குது. உங்கள் எல்லாருடைய மனசு சேர்ந்து இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். சார், படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏதோ இடத்துல எடுத்தீங்க, எந்த இடத்துல எடுத்தீங்க, எந்த மலை ஒன்று, அப்புறம் இந்த ட்ராமா ஸ்கூல் நிறைய சொன்னீங்களா, எந்தெந்த ஸ்கூல்லேருந்து எத்தனை பேர் நடிச்சிருக்காங்க, எவ்வளோ விருது வாங்கினாங்க, அதை மட்டும் கொஞ்சம் சொல்லி. நன்றி அண்ணா. உங்களுக்கு புரியணுன்னா அது மலை பேர் போதை மலை தான். நாங்கள் கதையினுடைய அமைப்புக்காக போகர் மலைன்னு வச்சோம், சேலம் மாவட்டம். ஆனால் அது பிரிஞ்சு இப்போ வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. கொல்லிமலைக்கும் ஏற்காட்டிலும் அதனுடைய தொடர்ச்சியில் இருக்கிற மலை அந்த மலையில் தான். உண்மையாலுமே அந்த மலை வந்து அந்த ராசிபுரங்கிற நகரத்துக்கும் சேலம் நகரத்துக்கும் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் 13 கிலோமீட்டருக்கு மேலே போனால் தான் வாழ முடியும். அதனால தான் அந்த மக்களே பார்த்தீங்கன்னா இயல்பு மரம், நாங்களும் அது மாதிரி படப்பிடிப்பு பிடிச்சோம். அவங்க மக்களும் நம்ம கலாச்சாரத்தோடு தான் இருப்பாங்க. ஆனால் சாலை வசதி இல்லை, செல்லு இல்லை. ஆனால் அவங்க பாருங்க திறன்பட ஒன்று செஞ்சது, மின்சாரத்தை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. மின்சாரத்தை நடந்து அதை அங்கே ஒரு உண்மை சம்பவத்தை தான் அந்த தம்பி அது போட்டு பண்ணாங்க. மின்சாரத்தை கொண்டு போய் சேர்த்திட்டாங்க அந்த மக்கள். அதில் வந்து 2500 பேர் இருந்தாங்க. ஓட்டு 2500, மொத்தம் 3000 பேர் இருந்தாங்க. 2 முறை இதனுடைய அவங்களுடைய தேவைகள் மற்ற அரசாங்கமும் மற்ற இவரெல்லாம் அரசியல்வாதியும் கொண்டு போய் சேர்க்க முடியலைங்கிறதுக்காக கீழே வீடு கட்டி தரேன்னு சொல்லி 2 முறை இறக்கி விட்டு புற இறங்கிட்டாங்க. மேலே விட கீழே வந்து வாழ்றதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து வாழ்ந்துட்டாங்க. மேலே இருக்கிறது 8 கிராமத்திலையும் சேர்ந்து ஒரு 40 குடும்பம் தான் இருக்காங்க. 40ல் அந்த 150 பேர் அந்த மாதிரி மட்டும்தான் இருக்காங்க அங்கே. அதுக்கு இல்லை, அது பார்த்தீங்கன்னா பாருங்க, நடுத்தருக்கு மக்களுக்கு மேலே இருக்கிற மக்கள் தான் வாழ்கிறாங்க. இள வயசு அதெல்லாம் இல்லை, எல்லாம் கீழே இருக்காங்க. அதில் ஒரு குடும்பத்தில் ஒரு தம்பி இருக்காப்பிள்ளைங்க, கோபால்னு பேர். தினம் காலேஜ் மேலேருந்து 13 கிலோமீட்டர் நடந்து வந்து அங்கேருந்து சைக்கிள் எடுத்து போய் ஒரு 800 இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு பஸ், அங்கேருந்து ஒரு பஸ் தான் தினம் காலேஜ் போயிட்டு வரப்பில். ஒரு 55 வயசு அம்மா வந்து தினம் இறங்கி வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்காக வந்துட்டு போகிறாங்க. ஸ்கூலுக்கு 2 வாத்தியார் வந்துட்டு போகிறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. சாலை வசதி இல்லை. எங்களுடைய முயற்சி இந்த மாதிரி போயிட்டுது. இப்போ சாலை போடுறதுக்காக முயற்சிகள் நடந்திருக்கு. இது ஒன்று. நீங்கள் இது நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா டெல்லியில் ஒரு 6 நபர்கள் அவங்களாம் இப்போ வந்து பயிற்சியில் இல்லை, பயிற்சி முடிச்சு வந்து பயிற்சி கொடுக்குறவங்களா இருக்காங்க. அதில் ஒரு 6 பேர், கூத்துப்பட்டையில் ஒரு 4 பேர். அந்த தம்பியில் வர சொல்லி இன்றைக்கி வரல. அவங்க மற்ற வெளி தேட்டரில் அந்த இன்னொரு ஒரு அந்த அம்மாவுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். எனக்கு நான் வந்து கூத்துப்பட்டையில் இருக்கும்போது சார்லி அண்ணன் பண்ண பெத்தநாகர நாடகத்தில் அந்த அம்மாவை பண்ணாங்க. இதில் வந்தாங்களே ஒரு பெரிய அம்மாவை வந்தாங்களே, கொஞ்சம் மூளை பாதிக்கப்பட்ட அம்மாவா அவங்க பண்ணாங்க. என் கூத்துப்பட்டை வந்து பண்ணும்போது சார்லி அண்ணன் 3 நாடகம் பண்ணிட்டு அதுக்கு மேலே வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் பண்ணுங்கும் போது நம்ம எங்களுக்கு நான் சாமியா கடவுளா இறைவனா தெய்வமாக வணங்கக்கூடிய எங்களுடைய பத்மஸ்ரீ நான் முத்துசாமி எங்களுடைய பற்றை. அதே மாதிரி இது தஞ்சாவூர்லேயும் ராமானுஜம் ஐயன் இருக்காங்க, அங்கேருந்து வந்து எங்கள் கூத்துப்பட்டில் பண்ணாங்க. அப்போது அந்த நாடகத்தில் நான் அந்த சார்லி அண்ணன் பண்ண வேண்டிய கதாபாத்திரத்தில் என்னை பண்ண சொன்னாங்க. நான் இந்தியாவில் நிறைய இடத்துக்கு எடுத்து போனேன், கேரளாலாம் போனேன். அப்போ எனக்கு அந்த ஜானகி அம்மன் பண்ணாங்க. தம்பி தேர்வு பண்ணியிருக்கும் போது எனக்கு தெரியாது யாருன்னு. ஏன் தம்பியினுடைய பொறுப்பில் நிறைய விட்டதுனால நான் இருக்கிற ஆர்டிஸ்ட் என்னால் முடிஞ்சது தம்பிட்டு விட, தம்பி தான் முடிவு பண்ணி பண்ணுவாங்க. இவங்களுக்கோட பாம்பேலேருந்து ஒரு ஃபோட்டோஸ் வந்திருந்தது. வந்து என்கிட்ட காமிச்சாங்க, தம்பி இது ரொம்ப நவீனமாக இருக்கு, ரொம்ப நவீன உடையில் இருந்தாங்க, ரொம்ப நவீனமாக இருக்குது, இது எப்படி நமக்கு ஆகும் என்னென்னு. இல்லைன்னா சிலர் சொல்லியிருக்கேன் பண்ணுவாங்கன்னா மறுநாள் வந்து ஒரு வீடியோவோட ஆடிஷன் பண்ணி வீடியோட வந்தது. நல்லா இந்த கதாபாத்திரத்துக்கான சேரீ கட்டி கொடுத்தாங்க. தம்பி இவங்க நல்லா இருக்கு, இவங்கள பயன்படுத்திக்கலாம், நேற்று போட்டீங்க வேணாம் அப்படின்னு. இதில் அவங்க தான் இவங்க அப்படின்னாங்க.
அந்த ஒரு இது அது மாதிரி செலக்ட் பண்ணோம். அந்த மாதிரி தான் நடிகர்கள் தேர்வு பண்ணோம். அந்த அம்மா சொன்ன பார்த்தீங்கன்னா ஜெயலட்சுமி அம்மா தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் இந்த நடிப்பு துறையில் அது முக்கியமான பொறுப்பில் இருந்தாங்க. அவங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அவங்களுக்கு என்னுடைய வருத்தம். என்னுடைய நண்பர் மாதிரி தாய்மை நான் ஜெயலட்சுமியாவும் நான் கொல்லிமலை போயிட்டு நான் கேட்டுகிட்டே இருந்தேன், தம்பி வருவாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தார் சரராஜ் தம்பி. நான் மலை மேலே போன பிறகு கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணால் அம்மா அப்படியே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினப்போ எனக்கு அவ்வளோ உற்சாகம். அந்த மாதிரி விழாக்களைய ஒரு ஞாபகமாக இல்லை, இந்தியாவில் ஒரு 6-7-8 விழா அது மாதிரி போச்சு. படித்து என்ன சொன்னாங்களோ உள்ளே இருக்குது நிறைய விழா இருக்குது. ஒவ்வொரு விழாவினுடைய முக்கியமான சிறப்பாக இருக்குங்க ஒவ்வொரு விழாவிலையும். வேறு நான் கொடுக்குறேன், அவங்ககிட்ட பேசிட்டு அதை என்ன விழா எடுத்துன்னு அப்புறம் நான் விழாவை பற்றி விளக்கம் சொல்கிறேன். இதான் இந்த மாதிரி பண்ணோம். எங்களுடைய சக நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் தம்பியிலிருந்து ஆரம்பித்து இயக்குனர், ஒளிப்பதிவாளர், எங்கள் இசையமைப்பாளர், இவங்களுடைய மனைவி ஏதோ முக்கியமான எனக்கு ஒப்பனையெல்லாம் பண்ணாங்க. அந்த அடிபட்டது போனது அவங்க இவங்க எங்களுடைய சகோதரி மாதிரி எங்கள் பட்டையில் உருண்டு பிறண்டு அடித்து விளையாண்ட நடிகர்கள். விஜயகுமாரன்லாம் அங்கே தான் சந்திச்சேங்க. மேலே இங்கே வந்து ஆடிஷன் பண்ணிட்டு போனால் என்னை விஷ் பண்ணிட்டு போனாங்க. அந்த மாதிரி இன்னும் இது மாதிரி இந்த படத்தில் நடிச்சிங்கன்னா நிறைய பேர் எல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எங்கள் தொழில்நுட்பங்கள் நான் ஒவ்வொருத்தராக யார் விட்டுருந்தாலும் என்னை கோவிக்க மாட்டாங்க. நான் அந்த மாதிரி அவங்ககிட்ட நான் பழகவில்லை தவறா பார்க்குறப்போண்டும் ஒரு மாதிரியும் அதுக்கு பின்னால். அதனால் அவங்க கோவிக்க எல்லா எங்களுடைய படக்குழு அனைவருக்கும் நன்றி. சொல்லாமல் இருந்தால் கூட சரிங்க தான். உங்களுக்கும் நன்றி. அடுத்தது யாருன்னு கேளுங்க, நான் அதை மட்டும் அதுக்காட்டி அந்த விருதினுடைய விளக்கத்தை நான் எடுத்துறேன். நன்றிங்க சார். லைட்ஸ்லாம் பேசுதாங்க சார், சிம்பிளான லைட்ஸ் தான் அவைலபிள் லைட்டு. அந்த இடமே வந்து ஃப்ரேமிங்காகவே சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் லைட்டிங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக படல சார். இயக்குனர் சார், இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஊட்டி, கொடைக்கானல் போன்ற இந்த மாதிரி பல மலைவாழ் மக்கள் வந்து கீழே இருந்து அந்த மலைகளுக்கு போகிறதுனால தான் பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஓகே. அப்படி சந்திக்கிற பல பிரச்சனைகள், அதாவது ஒரு குப்பை கூட வந்து இங்கேருந்து போகிறவங்க தான் மேலே போட்டுட்டு வந்துடுறாங்க. உங்களுக்கு இந்த கதை எங்கேருந்து தோணுச்சு, இது எப்படி எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க? இல்லை, அதான் என்ன, இது வந்து நெசசிட்டி த மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்படி வந்து எனக்கு வந்து அண்ணன் கூப்பிட்றாரு, இப்படி ஒரு மலை இருக்குன்னு அவர் சொல்கிறாரு, நான் ஹீரோன்னு சொல்கிறாரு, இவ்வளோ பட்ஜெட்டுன்னு சொல்கிறார். இதுக்கப்புறம் அந்த ஊருக்கு நான் போய் உட்காடுறேன், அங்கேருந்து தான் கதை உருவாகுது. அந்த ஊரில் போய் உட்காந்து அந்த கதை எழுதுறேன். இந்த கதையை வந்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி அப்படிலாம் எழுதுறேன். அங்கே ஊருக்கு போயிட்டு சந்தர்ப்ப சூழ்நிலை தான், என்னோட சூழ்நிலை எல்லாம் இருக்குது. அவர் ஆல்ரெடி ஷாக்கிங் பண்ணாலும் பிடிக்குது அவருக்கு. நான் போகிறேன், அந்த மலையில் உட்காடுறேன், ஒரு 10 நாள் 15 நாள் உட்காந்து அங்கே இருக்க ரியாலிட்டி ஃபுல்லாக பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு அதுக்குள்ளே என்னென்ன கேரக்டர் பிடிக்குதோ பிடிச்சிட்டு அப்படியே பண்ணேன். அதுக்குள்ளே தான் பண்ணது. இன்னொரு கேள்வி, இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அனைத்து கிராமப்புறங்கள்லையும் எல்லாருமே படிச்சுட்டாங்க. ஆனால் ஒரு கிராமத்தில் நீங்கள் படிப்பறிவே இல்லாத மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த படத்தில். ஆமாம். அது எப்படி நீங்கள் அதை யோசிச்சிங்க? அது மாதிரி இருக்கா இன்னும் அந்த கிராமங்கள் இருக்கா அது மாதிரி? இப்போ என்னென்னா, அந்த கிராமம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நாங்கள் போன கிராமம் இருக்குல்ல, அதுலேயே அதாவது அங்கே ஒரு 2-3 பேர் இதில் இருந்தாங்க. இப்போ நான் சொல்கிறேன், அந்த பொண்ணு கையெழுத்து போடுறவங்க, அம்மா கையெழுத்து போடுவாங்க, பொண்ணு கையெழுத்து போடாமல் இருப்பாங்க. பார்த்தீங்களா, தெரியும் உங்களுக்கு. அந்த அம்மா வந்து கீழேருந்து வாக்கப்பட்டு மேலே வந்தவங்க. இந்த பொண்ணு அங்கேயே பிறந்து வாழ்ந்தோம். அந்த பொண்ணுக்கு அதேமாதிரி அங்கே ஒரு பொண்ணு வந்து கையெழுத்து போட முடியாமல் இருக்காங்க. சில பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க அப்படியே வாழ்ந்துடுறாங்க. அதுக்குள்ளே அவங்க மேக்ஸிமம் போக மாட்டேன். ஸ்டார்டிங்கில் ஒரு எஜுகேஷன் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் விட்டுறாங்க. அதாவது ஒரு பையன் மட்டும் அங்கே இருந்தான். அவன் வந்து என்னன்னா மெனக்கட்டு கீழே இறங்கி போய் காலேஜ் போயிட்டு திருப்பி வந்து மேலே ஏறி போகிறான். இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து கீழே போயிட்டாங்கன்னா அவங்க எஜுகேட் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அங்கே எஜுகேஷன் வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சாங்க. நாங்கள் போன இடத்துல ஸ்கூல் வந்து ஒரு 2-3 பேர் தான் இருந்தாங்க ஸ்கூலுக்கு. அந்த பசங்க நிறையா இருக்காங்க, பட் அது 2-3 பேர் தான் ஸ்கூலுக்கே வந்தாங்க. அது இல்லாமல் தான் இருந்துச்சாங்க. சரண் போடுவீங்க. சொல்லுங்கள். வெள்ளை குதிரைன்னு அழகாக வச்சிருக்கலாம், வெள்ளை குதிரை வைக்கிறதுக்கு என்ன காரணம்? அதான் நான் அந்த குட்டி பையன் சொன்னா பார்த்தீங்களா, இப்போ அந்த சீன் எழுதும்போது எனக்கு அந்த ஐடியா கிடைக்கல. அந்த இதுக்கு போயிட்டேன், அந்த மொத்த ஊருக்கும் நான் சீன்ஸ் எழுதிட்டே இருக்கேன். இப்போ இதை ரிவீல் பண்ணுறது தாத்தாக்கு யாரை வச்சு ரிவீல் பண்ணலாம் போது குட்டி பையனை யோசிச்சேன். விஸ்வா வச்சு தான் ரிவீல் பண்ண நான் முடிவு பண்ணிட்டேன். பட் எப்படி ரிவீல் பண்ணுறது எனக்கு தெரியல, எதை வச்சு ரிவீல் பண்ணுறது எனக்கு தெரியல. கதை ஆரம்பத்துலேருந்து அப்படியே எழுதுறதுனால எனக்கு கதை அந்த இடத்துல போய் நின்றுட்டேன். செக்காயிட்டு தூங்கும்போது வெள்ளை குதிரை வந்துச்சு, கனவுல வந்துச்சு. வந்தோடனே என்ன பண்ணுறேன், அந்த பையில வெள்ளை குதிரைன்னு எழுதிட்டேன். அவன் சொல்கிற ப்ரொனவுன்சியேஷன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் அவன் சொல்கிற வெள்ளை குதிரை அவன் ப்ரொனவுன்ஸ் பண்ண பார்த்தீங்களா, விஸ்வா ப்ரொனவுன்ஸ் பண்ணல. இதுதான் டைட்டில் வைக்கணும்னு ஆசைப்பட்டு அதை வச்சேன் நான். ஸோ அந்த சாராயம் காய்ச்சறதெல்லாம் இருக்குல்ல, அதில் கமர்ஷியல் பர்பஸ்க்காக சேர்த்ததா இல்லை அங்கே இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு? அந்த மாதிரி என்னென்னா, இது வந்து முழுக்க கற்பனை தான். முழுக்க கற்பனை. அங்கே நடக்கிறதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால தான் அந்த ஊருக்கு நான் எல்லாத்தையும் இது பண்ணி கொடுத்தேன்.
ரெண்டாவது என்னன்னா இது வந்து கதைக்கு ஒரு டூலுக்கு ஒன்று தேவைப்படுதுன்றதுக்காக தான் நான் புஷ் பண்ணேன். நெகட்டிவ் ஆர்க் உள்ள கேரக்டர் அது. அந்த நெகட்டிவ் ஆர்க் கேரக்டருக்கு என்ன தப்பு செய்யலாம், அவங்க மேலே போயிட்டு என்ன தப்பு பண்ண முடியும் அப்படின்னும் போது எனக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக கேப்சராக இருந்துச்சு. அதுவுமே நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த சாராயம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, நான் மூலிகரசம்ன்ற வார்த்தையை நான் மாற்றினேன். அதுக்குள்ளே மாற்றிட்டு அதுலேயுமே என்னன்னா யாரும் வேணா காட்சிக்கலாம் போது அதுவும் பண்ணக்கூடாது, அதுவும் தவறாக இருக்குது, அது ஒரு தனியாக ஆக்கிடுவோம், அங்கே மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்ற இதை வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. அதான் அது முழுக்க முழுக்க கற்பனை தான். அது இப்பயே சொல்லிடு, யாரும் மலை மேலே போய் தேட வேண்டாம், அது முழுக்க முழுக்க கற்பனை தான், என்னோட கற்பனை தான். இல்லை நீங்கள் சொல்கிற அந்த நாமக்கல்ல அன்னாசி பழத்துலேருந்து ஒரு சாராயம் தயாரிப்பாங்க. இல்லை ஆனால் என்னன்னா அங்கே நான் போய் அங்கே நான் பார்க்குறேன், அங்கே இருக்க பானை எல்லாம் பார்க்குறேன், இருக்கு அந்த பானையெல்லாம் இருந்துச்சு. மிகப்பெரிய லெவலில் நாங்கள் ஒரு இடத்துல போய் தற்செயலாக போய் கீழே ஒரு இடத்துல எடுத்துட்டு இருக்கோம். மலை மேலே எடுத்து முடிச்சிட்டோம். கீழே இருக்கிறதுக்கு நாங்களும் ஒரு லொகேஷன் பார்த்து அந்த கோயில் இருக்கு பார்த்தீங்களா, கோயில் இவர் பைக்கில் கொண்டு போகிற இடம், இதை வச்சு எடுத்துட்டு இருக்கோம். அப்போ அந்த ஊர்க்காரங்களை ஒருத்தர் வந்து சொன்னார், நாங்கள் ஒரு காலத்தில் பெருசாக காய்ச்சின இடம் அதான் சொன்னார். காய்ச்சி கீழே இறக்கிருப்பாங்க போல, இறக்கி கொண்டு ஒரு இடம் அதான் சொன்னார். தற்செயலாக தான் நாங்கள் போய் எல்லாத்தையும் பண்ணோம். பட் அதை பற்றி நான் விசாரிக்கல. இப்போ நான் விசாரிக்காம நான் சொல்ல முடியாது பார்த்தீங்களா, அப்படி எதுவும் நான் போய் நோட்டிஃபிகேஷன் தான் பண்ணல. அங்கே பார்த்தேன், என்னோட கற்பனையை தான் உள்ள போட்டேன், கற்பனைக்குள்ள தான் போச்சு. பஞ்சாயத்தில் நிச்சயமாக பஞ்சாயத்து அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பார். ஆமா ஆமா, அவர் இங்க இல்லாமே பூட்டி போட்டாங்க. அது கற்பனையெல்லாம் இருக்குன்னு பார்க்க. அந்த இப்போ உள்ள சூழ்நிலை பஞ்சாயத்து அளவில் இருந்துச்சுன்னா ஆமா, அதுல கண்டிப்பா ஒரு ஈவோ இருப்பார், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஆமா, அவர் எங்க போனாரு? அந்த மலைப்பகுதியில் நான் அந்த மாதிரி ஒரு வேலை இது பண்ணி வச்சேன். அவர் சாவி எடுத்துட்டு போற மாதிரி அவருக்கு அத்தாரிட்டி அதுக்கு தான் அப்படி கொடுத்தேன். பத்திரம் போறது போறதுக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் ஃபுல் அத்தாரிட்டி மாதிரி. எழுவன் மேல நான் கதையை கொண்டு போயிட்டேன். கதை தான், இதுவும் கற்பனை தான், கற்பனை தான், முழுக்க முழுக்க கற்பனை தான். கற்பனை தான், கற்பனை. இல்ல இதே மாதிரி நாங்க ஒரு 4-5 படம் சமீபத்தில் பார்த்தோம். ஓகே ஓகே, இது மட்டும் முதல் அல்ல. ஓகே ஓகே, அங்க இருந்து ஒரு மலையில இருந்து பணத்தை கொண்டு போற கதை ஒன்று இருந்துச்சு. அப்புறம் அங்க ஆஸ்பத்திரி வரணும்னு ஒரு கதை இருந்துச்சு. இதே மாதிரி உள்ள விஷயங்கள் தான். ஓகே ஓகே. ஆனா அந்த படத்தில் இந்த சாராயம் சொல்லல, இதுல முகத்தடவே சொல்லிருக்கீங்க. ஓகே. இதுல வந்து மலைவாழ் மக்கள்ங்கிறது தனியா இருக்காங்களா, இது தமிழ் மக்களை மட்டும் நீங்க சொல்லிருக்கீங்களா? இப்போ நான் வந்து அந்த ஊரில் இருக்காங்க பார்த்தீங்களா, மலைவாழ் மக்கள் நான் கொண்டு போக விரும்பலை. எனக்கு அந்த ஊரில் இருக்க மக்களை நான் அப்படியே ரெப்ரசென்ட் பண்ணி கதை எழுதியிருக்கேன், அவ்வளோதான். அந்த மலைவாழ் மக்களுக்குன்ற மாதிரி இல்லாமல் அந்த ஊரில் நான் என்ன பார்த்தோன்னா அதுக்கு தான் நான் கதை எழுதியிருக்கேன். அப்படிதான் சார். இல்லை அதாவது அந்த அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கல்ல. ஆமாம் ஆமாம். அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க அந்த இன்னொருத்தர் அந்த சுமத்துக்கிற தொழிலாளி அவர் நான் நிறைய படங்களில் பார்த்துருக்குறேன். ஆமாம் ஆமாம். அவருக்கும் அந்த பொண்ணுக்குள்ள காதலை நீங்கள் எக்ஸ்ட்ரா அதிகமாக விரிவுபடுத்தி காட்டல. என்னன்னா அதில் இருந்துச்சு, நிறையா சீக்வன்ஸ் இருந்துச்சு, நான் கட் பண்ணிட்டோம். இந்த ரன் த்ரூக்கு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சில சீக்வன்ஸ்லாம் கட் பண்ணிட்டோம். அதே மாதிரி அந்த அந்த லவ் வந்து அந்த அளவில் தான் இருக்குது. அவர் முருகன், அதாவது எனக்கு என்ன முருகன் கேரக்டர் எப்படி நான் பண்ணணும்னு நினச்சேன்னா, மொத்த இதுக்கு அவர் தான் ஆசைப்படுவார், ஊருக்கு ரோடு வரணும்னு ஆசைப்படுவார். அவரோட ஆசை தான் எல்லாமே அங்கே நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், அந்த விஷயம் பண்ண மாதிரி வச்சேன். அப்புறம் இந்த கொடிமலை கேரக்டர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, கொடிமலர் கீழேருந்து மேலே வர போகணும். அப்போ ஷீ மஸ்ட் ஹேவ் சம்மன் டு கனெக்ட் வித்ன்ற போது நான் அந்த முருகன் கேரக்டர் உருவாக்கினேன். அங்கே கனெக்ட் நிறைய எடுத்திருந்தோம், பட் அதெல்லாம் ஃபுட்டேஜின் காரணமாக நான் கட் பண்ணி தூக்கிட்டேன். அப்போ இது எத்தனை நாள் படமாக்குனீங்க, எவ்வளோ பட்ஜெட் இந்த படத்துக்கு? எத்தனை நாள் படமாக்கணும்னா, கரெக்டாக மேலே வந்து மலை மேலே வந்து 48 கண்டினியூ ஷூட்டில் பண்ணோம் நாங்கள். அங்கே மலை மேலே வந்து நேராக ஏறிட்டோம், ஏறி அங்கே தங்கிட்டு அங்கேயே ஒரு பாத்ரூம் கட்டணும், 2 பாத்ரூம் கட்டிட்டு அங்கேயே எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு குடிசை கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அதிலே தங்கிட்டாங்க எல்லாருமே. தங்கிட்டு 42 டேஸில் மலை மேலே முடிச்சிட்டோம். அப்புறம் கீழே ஒரு 5-6 டேஸ் எடுத்துட்டு மொத்தம் 54 டேஸ் முடிச்சோம். பட்ஜெட் அவர் ப்ரொடியூசர் சொல்லிடுவார். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் மெசேஜ்னு எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, ஒரு குற்றவாளி வாழ்க்கையில் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறீங்க. அதாவது அது என்னோட கண்ணோட்டம் சொல்லுங்க சார். ஒரு குற்றவாளி வாழ்க்கையில திருந்தவே மாட்டான், ஆனால் அவன் முன்னோர்கள் அவனை திருத்தி தான் சாவடி, அவர் செத்தா கூட திருந்தி தான் சாவாங்கன்றதான் நான் கொண்டு வரேன். அவங்க வந்து சாகும்போது திருந்திடுவாங்க, முன்னோர்கள் சேர்ந்து திருத்திடுவாங்கன்றதான், முன்னோர்கள் மேலே தான் கதையை நான் வைக்கிறேன். அவங்க திருத்திடுவாங்கன்றதான் அங்கே கதையாக இருக்கு. இல்லை திருந்தலை, அதை தானே சொல்ல. இல்லை அதான் அந்த எண்ட் பாயிண்ட், அதான் சார். நெகட்டிவ் வார்க்குக்கு நம்ம அவர் அதாவது திருந்ததுக்குரிய எந்த விஷயம் பண்ணல, ஆனால் எண்டில் அதை திருந்துறாரு பார்த்தீங்களா. ஒரு விஷயம் நல்லது செஞ்சுட்டு தான் இறக்குறாரு, அந்த நல்லது செய்கிறாரு பார்த்தீங்களா. அதை செய்ய வைக்கிறது அவர் அந்த ஊருக்கு ஏன் போகணும், இந்த ஊருக்கே போக தேவையில்லை, வேற எங்கேயோ போயிருக்கலாம், வேற எங்கேயோ தப்பிச்சு போயிருக்கலாம். இந்த ஊருக்கு வர வச்சது 35 வருஷத்துக்கு இந்த ஊருக்கு போனது எல்லாமே என்னன்னா அவங்க முன்னோர்கள் செய்கிறத நான் எடுத்துக்கிட்டேன். நான் முன்னோர்கள் லாஜிக் மீறல் இந்த படத்தில் இருக்கு. என்னன்னா அவர் அந்த கதாநாயகனுடைய வாழ்க்கையில மாறுதல் ஏற்பட்டே இருக்கு. கூலிங் கிளாஸ் போடுறான். ஆமா, அவனுடைய நடத்தையெல்லாம் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமா, ஒரு அறிவார்ந்த மனைவி அதை ஏன் கண்டுபிடிக்கல? அதான் அது என்னன்னா, அதை கண்டுபிடிச்சதான் அதுக்கப்புறம் நான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வச்சிருந்த அந்த சீன் வந்து அவர் கண்டுபிடிச்சனால தான் அவன் வந்து திருப்பி நீ தப்பே பண்ணலையான்னு அவளுக்கு தெரியும்.
தெரிஞ்சு திருப்பி ஆரம்பிச்சிட்டான்னு தெரிஞ்சாலும் அவள் உள்ள சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறான். எவ்வளவு தூரம் அவள் எக்ஸ்ட்ரீம் போறா, இவ்வளவு வரைக்கும் கணவனுக்காக விட்டு கொடுக்கலாம், ஏன்னா வந்திருக்கா எல்லாம் கணவனுக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. அந்த எக்ஸ்ட்ரீம் போகும்போது உன்னை கூட வர முடியாதான்னு சொல்லி அந்த எக்ஸ்ட்ரீம் தான் நான் ட்ரை பண்றேன். அவளுக்கு தெரியுது அவன் தப்பு பண்றான்றது, அவளுக்கு 100% தெரியுது. தெரிஞ்சாலும் அவள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டே இருக்கா, புருஷனுக்காக அது பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டே இருக்கான். ஒரு ஒரு கணவன் தப்பு பண்றான்னா மனைவியால தான் தப்பு பண்றான். அதான் என்னன்னா சார், இவன் என்ன தப்பு பண்றான்றது தெரியாது, அவ தப்பு பண்றான்றது தெரியும், ஆனா என்ன தப்பு பண்றான்றது தெரியாது. அதுதான் அங்க சென்ஸ் வச்சிருக்கேன் நான். இல்ல என்ன தப்பு பண்றான்றது அவ தெரியாது, எங்கேயுமே அவருக்கு வந்து சரி தெரியும் அவன் பணக்காரன் ஆவறான் உண்டாவது. ஆமா ஆமா ஆமா, அதை ஏன் அவ முயற்சி பண்ணலங்கிறதா என்னுடைய கேள்வி. அவன் பணம் வச்சதையோ அவன் பணக்காரன்றதையோ அவ பார்க்கல, அவளுக்கு தெரியவே தெரியாது. அவன் ஏதோ தப்பு பண்றான், இந்த மாதிரி கனடிக்கா கூலிங் கிளாஸ் போட்டு போறான், ஏதோ தப்பு பண்றான்னு தெரியும், என்ன தப்பு பண்றான்னு தெரியல. இது அவ கேள்வியாவே வைக்கல. அவளுக்கு வந்து அதான் சொல்ல, அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா, இவளுக்கு இவன் வந்து தப்பு பண்றான், பட் அவளுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அங்க போயிடுச்சு, ஊர் மேல போயிடுச்சு. ஊர் மேல இருக்க பிரச்சனை உள்ள போக வைக்கிறேன். அதுதான் அவ கையில் வந்து அந்த உதுக்குள்ள போறான். அவன் சொந்தமா அந்த ஊர்ல பிறந்த ஒருத்தன், அவன் அந்த ஊருக்கு கெட்டது செய்யறான். எங்கேயோ வந்த ஒரு பொண்ணு அந்த ஊருக்கு நல்லது செய்யுது. இந்த டைலமோக்கு கொடுத்து தான் நான் கொடுத்து வச்சேன் சார். யா சார், குட் ஆஃப்டர்நூன் சார். என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஊர் மக்கள் வந்துட்டு பழப்பு தேடி கீழே இறங்கும்போது செப்பலை விட்டுட்டு போறாங்க. ஆமா ஆமா சார். அந்த பாட்டி வந்துட்டு செப்பலை தூக்கி மரத்து மேல வீசுறாங்க, கிளையில மாட்டிக்குது. ஆமா சார். அந்த செப்பல் என்ன காரணத்துக்காக அந்த பாட்டி எடுத்து வீசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல என்னன்னா சார், இதுவும் சார் எல்லாமே கற்பனை தான் சார். அதான் முழுக்க முழுக்க கற்பனையா இருந்தாலும் ஒரு நியாயம் அப்படின்னு இருக்குல்ல. என்னன்னா என்னோட லாஜிக் என்ன ஆச்சுன்னா, அந்த பாட்டிக்கு ஊரை விட்டு யாருமே போகக்கூடாதுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த பாட்டிக்கு போயிட்டே இருக்காங்க. இந்த போறவங்க எல்லாம் ஏதோ அது என்னன்னா, அந்த இருக்க விஷயம் என்னன்னா, இந்த ஊருக்கு என்னைய பிடிச்ச ஒரு வார்த்தை ஏதாவது பயன்படுத்தி வார்த்தை நான் சொல்ல இருக்கும்ல, இது எதோட போகட்டும்னு சொல்லி செருப்பை கட்டி போட்டு போறாங்க. இந்த ஊர்ல எனக்கு பிடிச்ச அந்த இது வந்து இங்கேயோ இதோட போட்டோம் சொல்லி செருப்பை கட்டி போட்டு போறாங்க. இது ஒரு சின்ன இடத்துல 2 இடத்துல அதை உள்ள வச்சேன். அப்ப நான் வந்து அந்த செருப்பை கட்டி போடும்போது அந்த பாட்டி என்ன நினைக்குதுன்னா, எல்லாம் அப்படி நினைக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த ஊரோட இது இங்கேயே போட்டேன், அதை ஃபுல்லா சேர்த்து போட்டா ஒருவேளை எல்லாரும் வந்துருவாங்களோ, திருப்பி போன மக்கள் எல்லாம் உள்ள வந்துருவாங்களோன்ற ஒரு லாஜிக்குள்ள அவங்க. இப்ப எல்லாருக்கும் ஒரு சின்ன விஷயமா ஏதோ ஒன்று வச்சு தானே கோயிலை கும்பிடுறோம், ஏதோ ஒரு இதை வைக்கிற கோயில, அது மாதிரி அவங்களுக்கு அது தெரியுது, ஒரு விஷயம் தெரியுது, மரத்துல இதையும் தெரியுது. ஓகே ஓகே, அதான் அந்த கற்பனை தான். அந்த எண்ட்ல நீங்க அதோட லாஜிக் இதெல்லாம் உங்களோட ஐடியா தான். நான் அதுக்குள்ள போய் அது எண்ட் நான் சொல்ல விரும்பல. ஏன் பண்ணாங்கன்னு காரணம் இருக்கு, அது ஏன் தேங்க்யூ.